நீங்கள் ஒரு எலியை ஒரு பூனை துரத்திட்டு போயிடுச்சுன்னா அந்த எலி 2 எலி துரத்திட்டு போச்சுன்னா அந்த 2 எலி முட்டில் மாட்டிக்கிச்சுன்னா அதுங்களுக்கு பூனை எதிர்க்கிறதா நமக்குள்ள யார் தப்பிச்சு போறதுன்னு பாக்குறதா இல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடுறதான்னு ஒண்ணு புரியாம பண்ணு பாருங்க. அந்த மாதிரி இந்த 2 திருட்டு பெருச்சாலையும் மாட்டிக்கிச்சு அப்படின்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. திமுகவும் அதிமுகவும் ஒட்டுமொத்தமா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல மாட்டிட்டு இருக்காங்க. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல மாட்டிருக்காங்கன்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா ஒரு முட்டுச்சந்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பயம் அவங்கள இந்த மாதிரி பட்டு அரும்பாடுபடுத்துது. ரொம்ப சிம்பிளாக 2 கேள்வி கேட்குறேன் இந்த கட்சி தாவல் பற்றி. அதுக்கப்புறம் நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த கலங்கமே இல்லாத ஊழல் குற்றச்சாட்டே பார்க்காத, திஹார் ஜெயிலே பார்க்காத அந்த சுத்தமான அரசியல்வாதி கேள்விக்கு நம்ம அப்புறம் வருவோம். அதிமுக சண்டை போட்டு திமுக போறாரு, திமுக திரும்ப கோச்சிக்கிட்டு அவரை பிடிச்சி திரும்ப அதிமுக போறாரு, அங்க திரும்ப சண்டை போட்டு 2009 திமுக போறாரு. நான் ரிசைன் பண்றேன், என்ன கட்சியில சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. திமுக டேய் உன்னை கட்சியில் இங்க வச்சிருக்க மாவட்ட செயலாளர் நீ அந்த அம்மாக்கு ரிசைன் பண்ணி பதவி கொடுக்குற, எம்எல்ஏ சீட் கொடுக்குறேன்னு சொல்லி திரும்ப சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. அண்ணனை காணோம், எப்ப பார்த்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க அண்ணனும் தம்பியும். இப்ப அண்ணனை காணோம். இவர் எதுக்கு துபாய்க்கு போனாரு, அவர் எதுக்கு லண்டன் போனாரு, இவர் எதுக்கு காணாம போனாரு எனக்கு சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, வாஷிங் மிஷின் தானே, சுத்தமானவங்க. இந்த வெற்றி இவங்களை பதட்டப்படுத்தாதா? அப்ப இந்த பதட்டம் இதுக்கப்புறம் தமிழகத்துல தாவேக்காவை அசைச்சு கூட பார்க்க முடியாது, விஸ்வரூபம் எடுக்க போகுது. எம்ஜிஆர் ஐயா காலத்தின் முழுசும் திமுக எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்த மாதிரி போற போக்குல திமுக அந்த இடம் கூட இருக்காதோன்ற பதட்டத்துல கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்டேருந்து வந்த ஒரு கண்டனத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். திமுகவினுடைய சவுத் சென்னை எம்பி அவர்கள் உங்க மேலே தமிழச்சி தங்கப்பாண்டியன் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு கட்சி நிர்வாகியை தமிழ்நாடு பாட வடிவமைப்பு குழுவில் நீங்கள் எப்படி இடம்பெற வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டனம். ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை போல் அந்த கண்டனம் அவங்ககிட்டேருந்து வந்தது. ஆனால் அந்த கண்டனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேரையோ உங்களுடைய பொறுப்பையோ எதையுமே மென்ஷன் பண்ணல. அவங்களுடைய கண்டன குரலாக இருந்தது. அவங்க சொல்லும்போது கூட எம்பியாக கூட இல்லாமல் திமுகவினுடைய கல்வி அணி செயலாளர்லேருந்து என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய பதில்? நன்றி. நன்றியா? என்னாச்சு? போதும், இதை நான் பேசுறது இல்லை, நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம இதை பேசினா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூக்கா, அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு அந்த கண்டனத்திற்கு நன்றி தான் அப்படின்னா அது என்ன போதும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த பதில் போதும்னு நினைக்கிறேன். அழகான வேட்பாளர்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் அதுதாங்க, அப்படிதான் அதே சொல்லி தானே வந்திருக்காங்க. ஸோ இது போதும் பதில் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேர் பதில் பேசிட்டாங்க. நான் அதை பேசினா நல்லா இருக்காது. உங்களுக்காக நான் பேசலாம், எனக்காக நான் பேசக்கூடாது. அதனால போதும். ஆனால் நிறைய பேர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் அதுதாங்க, அதை நான் பண்ண விரும்பல. நீங்கள் அதான் உங்களுக்கே தெரியும் அதுக்கு என்ன பதில் வந்திருக்குன்னு தெரியும். நீங்களும் பேசியிருப்பீங்க, உங்ககிட்டயே நண்பர்கள் பேசியிருக்கலாம், என்னை பற்றி தெரிஞ்சவங்க பேசியிருக்கலாம். நிறைய பேர் போட்டாங்க. அது நல்லா இருக்காது. நம்மளே நம்ம நான் இன்னது இது பண்ண அது பண்ணன்னு சொல்லிக்கிறது. நம்ம திமுக காரன் நான் வராது, விட்டுருங்க. தேங்க்யூ. நன்றி சொல்றது ஆனால் புதுசாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா அவங்க டென்ஷன் ஆகிறது வயிற்றுச்சல் வர சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் ஜோக்கா இது பரவாயில்ல, நீங்கள் காண்டானீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்து விஜயபாஸ்கர் அவர்கள், 2 விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேகாவில் இணைந்ததுலேருந்து சற்று பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதாவது தூய சக்தி அப்படிங்கிறதே நிறம் மாறி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு பிரபல ஒரு மேகசின், வார மேகசினில் அட்டைப்படமே அதுதான். திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புதுசாக எதுவும் வாஷிங் மிஷின் வந்திருக்கா, அந்த வாஷிங் மிஷின் குட்கா கரையெல்லாம் போட்டுக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் தெரிவிச்சிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, முதல் விஷயம் திரும்ப அதே தாங்க. நான் திரும்ப சொன்னால் உங்களுக்கு என்னடா ஒரே இடத்துல சுற்றுறானேன்ற மாதிரி இருக்கும். திமுகவும் அதிமுகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் மாட்டியிருக்காங்கன்னா எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் 2 பேரும் ஒன்றா கிரிட்லாக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன் ஒரு நேரம் திமுக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு நேரம் அதிமுக திமுக சப்போர்ட் பண்ணுது. திடீர்னு சரி இப்படி தான் போகும் போல டிபேட் நினைச்சு திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்கள எதிரியாக பார்க்கறதா, நண்பனாக பார்க்கறதா, பங்காளியாக பார்க்கறதா, உறவாளியாக பார்க்கறதா, பகையாளியாக பார்க்கறதான்னு தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
இது எப்படி என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா, நீங்கள் ஒரு எலியை ஒரு பூனை துரத்திட்டு போயிடுச்சுன்னா, அந்த எலி 2 எலி துரத்திட்டு போச்சுன்னா, அந்த 2 எலி முட்டில் மாட்டிக்கிச்சுன்னா, அதுங்களுக்கு பூனை எதிர்க்கிறதா, நமக்குள்ளே யார் தப்பிச்சு போகிறதுன்னு பார்க்குறதா, இல்லை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஓடுறதான்னு ஒன்று புரியாமல் பண்ண பாருங்க. அந்த மாதிரி இந்த 2 திருட்டு பெருச்சாலையும் மாட்டிக்கிச்சு அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த பயம் அவங்கள என்ன பண்ண வைக்குது? ஏன்னா வழியில் நிறைய திருடி வச்சிருக்கிறாங்க, மடியில் காணோம். அதனால் வழியில் ஃபுல்லாக பயம் இருக்கதான் வேணும். தப்பு பண்ணால் பயப்படணும் சார், நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அந்த பயம் அவங்கள இந்த மாதிரி பட்டு அரும்பாடுபடுத்துது. ரொம்ப சிம்பிளாக 2 கேள்வி கேட்குறேன் இந்த கட்சி தாவல் பற்றி. அதுக்கப்புறம் நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த கலங்கமே இல்லாத ஊழல் குற்றச்சாட்டே பார்க்காத, திஹார் ஜெயிலே பார்க்காத அந்த சுத்தமான அரசியல்வாதி கேள்விக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். முதல்ல என் கேள்வி என்னென்னா, அதிமுகவில் இவங்கெல்லாம் வெளில போகிறதுக்கு எடப்பாடி சந்தோஷப்படுறாரு, திமுக ஏன் வருத்தப்பட வேண்டியது யாரு? எடப்பாடி வருத்தப்படணும். எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்க வேண்டியது திமுக. இதுதான் முன்னாட்களில் ஸ்டாண்டு. ஏன்னா 2019 இந்த மாதிரி தான் அதிமுகலேருந்து பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வெளில வராங்க. ஆன்டி டிஃபெக்ஷன், அதாவது திமுகலையும் கை வச்சிட்டிங்கன்னா வரேங்க, அது வரும். நாளைக்கு யார் ஏற்கனவே அங்கேருந்து சரியாக பிடிங்கி தான் வந்துகிட்டு இருக்கு. நான் முதல்ல வரேன். அதிமுகவில் இருக்கிறவங்களாவது பேக்கெட்டில் ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தாவேகா கொடி போட்டு வர தைரியம் இருக்கு. திமுக எடுத்து பேக்கெட்டில் இருக்க ஃபோட்டோ கிழிச்சு போட்டு வந்துடுவான். அங்கே அதுதான் நிலைமை. நான் ப்ரூஃப் தரேன். இப்போ ஐயா ஜெகத் ரட்சகரோட ஃபேமிலியிலேருந்துலாம் ஒருத்தர் வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் நாளைக்குலாம் இல்லை, அது நேற்றுலேருந்து அப்படி தான் கதை. இப்போ என்னாச்சு, இவர் அமைதியாக இருக்கிறார், சந்தோஷப்படுறார். 2019 இதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் நடக்குது. டிஃபெக்ஷன்னா கட்சி தாவல் தடை. அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா ஒரு 22 எம்எல்ஏ பதவி இழக்கிறாங்க. அப்போ ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, அதிமுகல இருந்து வெளில போய் அவங்க டிடிவி ஆதரிக்கிறாங்க. இதுக்கு திமுக உடந்த, இதுதான் சட்டப்பேரவையில் வந்தது. ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து சிரித்தார்கள், புன்முருள் இட்டார். அந்த புன்முருளுக்கு பதில் அன்னைக்கு கிடைக்கல. கடைசியில் பார்த்தா உதயநிதிக்கு போய்ட்டு உட்காந்துருக்கிறார் ஓபிஎஸ். எனக்கு இன்னைக்கு தான் அதுக்கு பதில் புரியுது. இப்போ என்ன ஆகுது, அன்னைக்கு திமுக இந்த பதட்ட பதவே இல்லை. என்ன எப்படி டிடிவி தினகரன் தூக்கு அதிமுக எம்எல்ஏ கேட்கவே இல்லை. கேள்வி 1. 2வது, நாசூக்கா போய் 22 பக்கமும் நின்று 22 ஜெயிச்சோம்னா எப்படியாவது ஆட்சியை பிடிச்சலாம்னு ஆசைப்பட்டாங்க. கடவுளே அவங்களுக்கு 13 கிடைச்சது, 9 அதிமுகவுக்கு போயிடுச்சு. அதிமுக ஆட்சியை தக்க வச்சுக்கிச்சு. ஒருவேளை திமுக 22 கிடைச்சிருந்தா, எப்படி 40க்கு 40 39 கிடைச்சதோ அந்த மாதிரி கிடைச்சிருந்தா அன்னைக்கு திமுக ஆட்சியில் உட்காந்துருக்கும். அன்னைக்கு இந்த பொங்கவே இல்லையே. 10க்கு அது கட்சி தாவல், எம்எல்ஏவா இருந்தே இன்னொருத்தருக்கு ஆதரவா செயல்படுறது, அவங்க முதல்வர் எழுத்து செயல்படுறது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, இந்த கட்சிக்கு இதுக்கப்புறம் எதிர்காலம் இல்லை. பாயிண்ட் 1 ஹானஸ்டா பேசுவோம். பாயிண்ட் 1 இதுதான், அதிமுகக்கு எதிர்காலம் இல்லை, அது முங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல். 2வது, அவங்களுக்கு அடிப்படையிலே ஒரு கேள்வி வருது. இந்த திமுகவும் அதிமுகவும் எதிரிகள். திமுக எதிர்ப்புல உருவான கட்சி, வளர்ந்த கட்சி தான் அஇஅதிமுக. இன்னைக்கு திமுக கூட போய் மானங்கெட்டு சீட்டை வாங்கி முதல்வர் ஆகணுமான்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா அந்த கட்சி தொண்டருக்கு எப்படி இருக்கும்? இப்போ நாளைக்கு காங்கிரஸ்ல இருக்க ஒருத்தரும் திமுகவும் பாஜகவும் ஒன்று சேருதுன்னா காங்கிரஸ் தொண்டருக்கு எப்படி இருக்கும்? காலமெல்லாம் பாஜக எழுத்து பேசணும். இன்னைக்கு அவங்கள முதல்வர் ஆக்கிறதுக்கு, பிரதமர் ஆக்கிறதுக்கு நாங்கள் வேலை செஞ்சோமான்ற ஒரு கேள்வி வந்தா அவனுக்கு எவ்வளோ கூனி குறிப்போம் அவன் சமூகத்தில், அவன் சுற்றுப்புறத்தில், அவன் குடும்பத்தில். அந்த மாதிரி ஒன்று ஆகுது. இப்போ இவங்களுக்கு இதை கண்டிப்பாக பண்ண வேண்டாம். 3வது முக்கியமான பாயிண்ட், தமிழகத்தோட அரசியல் எதிர்காலம் தாவேகா, அண்ணன் விஜய் அவர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க இங்கே சேர நினைக்கிறாங்க, தாவேகாவை ஆதரிக்க விரும்புகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது தவறு. நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அங்கே இருங்க, அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே வந்தால் என்னங்க நியாயம், நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி டிடிவி தினகரனோட எம்எல்ஏ அங்கேயே இருக்காரு, நாங்கள் அவர் எதுவும் பண்ணல, அவர் அங்கேயே இருக்காரு, அவங்களுக்கு இணக்கமாக இருக்காரு, உங்கள் தொகுதிக்கு நல்ல என்ன வேணுமோ கேளுங்க, செய்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னால் அவர் அங்கேயே இருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் இருங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வேணாம். இல்லைங்க, எங்களுக்கு அந்த சின்னத்தில் அவங்க மேலே பேரில் ஓட்டு வாங்கினதே பிடிக்கலன்றாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களே ரிசைன் பண்ணிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் உள்ள சேர்றாங்களா, எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு ஒரு தொண்டனா நிற்கிறாங்க. பதிலுக்கு நாங்கள் அவங்களுக்கு வாரியம் கொடுத்தோமா, எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் பண்ணோமா, உள்ள வாங்க அமைச்சரோட இடம் தரோன்னு சொன்னோமா, ஏதாவது ஒரு கட்சி பொறுப்பு அங்கே ப்ராப்பரா நீ வாப்பா நீ தான்ப்பா மாவட்டம் சொல்லியிருக்கமா? அதுக்கு ஒரு நாட்கள் இருக்குல்ல. அப்படி இல்லையே. நீங்க அப்படி கூப்பிடும்போது அப்படியே கூப்பிடுறீங்க. நீங்க திமுக அதிமுக இருந்து ஆளுங்களை கூப்பிடும்போது எப்படி ஆஃபர் கொடுத்து கூப்பிடுது? நீங்க வரும் நாட்களை கொடுக்க மாட்டீங்கன்னு எப்படி? நான் என்ன கேட்கறேன், வரும் நாட்கள் அவங்க தாவேகா கேடர். இப்போ நான் யாருங்க, நான் ஒரு தனியாளு, நான் ஒரு அரசியல் விமர்சகராக இருந்தேன், அதுக்கப்புறம் தாவேக்கு ஆதரவாளராக இருந்தேன். உள்ளே போகும்போது நான் தாவேக்கால வெறும் ஒரு தொண்டனா இணையிறேன், எனக்கு செய்தி தொடர்பாளர்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க. இது தப்பா ரைட்டா? அதே போல இன்னைக்கு ஒரு தொண்டனா இணைஞ்சிருக்காரு, எம்எல்ஏ கிடையாது, வெறும் எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், அவர் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் யாரு? தாவேக்காவின் தொண்டர். அவருக்கு என்னோட கொடுப்பாரு தலைவர், அது அவர் இஷ்டம். ஆனா ஊழல் மாற போறது இல்ல. நான் கேட்கறது, ஊழலா இருந்தா அதுக்கு தாவேக்கா சப்போர்ட் பண்ண போறதே கிடையாது. நாங்க சட்டமன்றத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்கோம், எங்க பைலால ஒன்று இருக்கு, ஊழல் பண்ண மாட்டோம், பண்ண விட மாட்டோம்னா யாரை சொல்றோம் சொல்லுங்க பாப்போம். பண்ண விட மாட்டோம் இருக்கிறவங்கள, எங்க ஆளுங்களை, எங்க தாவேக்கா அண்ணன் தம்பிங்களை, விஎம்ஐ சொந்தங்களை, பண்ணவங்கள விட மாட்டோம்.
அது யாரு? இதுக்கு முன்னாடி ஆண்டு அதிமுக திமுகங்களாம். அதுல ஒரு ஊழல் பண்ணிருந்தா தாவேக்கா என்ன செய்யும்? ப்ரூவ் பண்ணிருந்தா உள்ள போ. நாங்க ஒன்றும் திமுக மாதிரி செந்தில் பாலாஜி எல்லாம் சொல்லிட்டு ஊழலின் ஊற்றுக்கண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து அவர் அமைச்சர் ஆக்கின கையோட அவர் ஜெயிலுக்கு போகும்போது கூட ஐயா பரவாயில்ல நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சரா இருங்கன்னு சொல்லிச்ச தாவேக்கா? இல்லையே. உள்ள போனா உள்ள போவ, எந்த இடத்துல அரசியல் தலையீடு இருக்காதுன்றது தெளிவுபடுத்துறோம். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல எங்கேயும் மாரல் கான்ஃபிளிக்ட் கிடையாது. இந்த எல்லாத்தையும் பண்ண அதிமுக திமுகவும் திரும்ப நீ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல கத்த வேண்டிய அதிமுக பயத்திலேயோ கன்ஃபியூஷன்ல கம்முன்னு இருக்குது, பதட்டத்துல திமுக கத்திக்கிட்டு கிடக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒருவேளை இவங்களெல்லாம் இழுத்துக்கலாம்னு திமுக யோசிச்சுட்டு இருந்ததோ? இவங்கெல்லாம் இங்க வரமாட்டாங்க, தாவேக்கா தான் வளர்ச்சி தமிழகத்துக்கு வளர்ச்சின்னு நினைச்சு அங்க போதுன்றதுனால பதட்டப்படுறாங்களோ? ஒரு வெற்றி வந்துட்டா கூட்டம் வருது அப்படிங்கிறது இயல்பு தானே. வெற்றி வந்தா கூட்டம் வருதுன்றது நான் அந்த இயல்பு நான் வந்து ஒரு பக்கம் மறுக்கல, அது உண்மைதான். கேள்வி என்னன்னா, இந்த வெற்றியை முதல்ல உங்களால யூகிக்க முடிஞ்சுதா? திமுக அதிமுகவால என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சரி. ரெண்டாவது, இந்த வெற்றியை அங்கீகரிக்க முடியுதா? இன்னைக்கு வரைக்கும் அந்த வெற்றியே இல்லை, என்னமோ நடந்துச்சு, இன்ஸ்டாகிராம் போல்ல ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை வெறும் வெற்றியா இருந்தா, இது ஒரு தேர்தல் வெற்றியா இருந்தா இப்படி மக்கள் சாரசாரியா வருவாங்களா? 1,75,00,000 வாக்க தனியா நின்று ஒரு கட்சி முதல் தேர்தலை வாங்குது. 26 கட்சி கூட்டணி 18 கட்சி கூட்டணி வச்சுட்டு உங்களால அந்த பக்கத்துல கூட நெருங்க முடியல. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் உள்ள வந்துருச்சு. இப்போ அது ஒரு 50 லட்சம் ஓட்டு இருக்குமா? ஒண்ணு. இந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் உள்ள வராங்க, அது ஒரு 25 லட்சம் இருக்குமா? சரி விட்டுருவோம். மூணாவது, இந்த திமுக அதிமுக தான் ஜெயிக்கும்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தாவேக்காக தான் பிடிக்கணும் போடணும், ஆனா வேஸ்டா போடுவேன் ஓட்டுன்னு ஒரு கன்ஃபியூஸ்ல போட்டிருப்பாங்கல்ல, அவங்க தாவேக்காக போடுவாங்கல்ல, அப்போ 25 லட்சம் வச்சுக்கலாமா? இப்ப சொல்லுங்க, இது என்ன எதர்ச்சியா லக்கில் அடிச்ச வெற்றியா? இந்த வெற்றி வந்து இவங்களை பதட்டப்படுத்தாதா? அப்ப இந்த பதட்டம் இதுக்கப்புறம் தமிழகத்துல தாவேக்காவை அசைச்சு கூட பார்க்க முடியாது, விஸ்வரூபம் எடுக்க போகுது. எம்ஜிஆர் ஐயா காலத்தின் முழுசும் திமுக எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்த மாதிரி போற போக்குல திமுக அந்த இடம் கூட இருக்காதோன்ற பதட்டத்துல கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை டிரைவ் பண்றது தான் நான் இவ்வளவு பெரிய கதையை உங்களுக்கு சொன்னேன். சோ தாவேக்காக்கு மாரல் எந்த கான்ஃபிளிக்டும் கிடையாது. தாவேக்கா நேர்வழியில பயணிக்குது. எங்களுக்கு இப்பவும் சொல்றேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தாவேக்காவின் அரசு அதுக்கு எந்த இடத்துலையும் இடையூறா இருக்காது. யாருக்கும் இந்த மாதிரி தகுதிக்கு மீறியோ ஒரு பொய்யான கமிட்மெண்ட் கொடுத்தா உள்ள கூப்பிடல. அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா நீங்க நம்ம எப்படி பண்றோமோ நமக்கு உலகத்தை அந்த கண்ணாடி போட்டு தான் பார்க்க தோணும். அப்ப கதரை தான் செய்வாங்க. என் கேள்வி என்னன்னா, நீங்க வச்சிட்டு இருக்கிற சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, யார் அவரு? அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? நீ கத்திக்கிட்டு கிடக்காரு, அவர் யாரு? நாங்க என்னங்க மிரட்டணும்? எம்எல்ஏ பதவி ராஜினாமா சொல்லி நான் கேட்கிறேன், அவரோட பழக்கங்க அது, அவரோட ஹேபிட் அது. நான் அவரை பத்தி ஒன்னு சொல்லட்டுமா? உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. அவர் பேசிக்லி வந்து ஜெயலலிதா அம்மா பேரவை சேர்ந்தவர். அங்கிருந்து அதிமுகக்குள்ள வர்றாரு, அதிமுக சண்டை போட்டு திமுகக்குள்ள போறாரு. திமுக திரும்ப கோச்சிக்கிட்டு அம்மா ஜெயலலிதா பாக்கிறதுக்கு இன்னொருத்தர் கை பிடிச்சிக்கிட்டு, அவர் யாருன்னா அவர் ஒரு அவரோட மாமனார், அவரை பிடிச்சி திரும்ப அதிமுகக்குள்ள போறாரு. அங்க திரும்ப சண்டை போட்டு 2009 திமுக போறாரு. இப்போ என்ன பண்றாரு, ஜெயலலிதா அம்மா வந்து 2011 ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சோடனே ஐயோ ஆளுங்கட்சியா திமுக நினைச்சு இங்க வந்துட்டோம், இந்த அம்மா என்னடா திமுக எதிர்கட்சியோட உட்கார உடம்பு துரத்திட்டாங்கன்னு போது எப்படிடா சேரலான்னு பாக்குறாங்க. 2014 சமயத்துல அந்த அம்மா தப்பு பண்ணலன்னு சொல்லி ப்ரூஃப் ஆகி வெளில வராங்கல்ல அந்த சொத்து குழி வழக்குல, நான் ரிசைன் பண்றேன், என்ன வந்து கட்சியில சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. திமுக, டேய் உனக்கு கட்சியில் இங்க வச்சிருக்க மாவட்ட எல்லாரும் நீ அந்த அம்மாக்கு ரிசைன் பண்ணி பதவி கொடுக்குற, எம்எல்ஏ சீட் கொடுக்குறேன்னு சொல்லி திரும்ப சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. சோ அதிமுக வந்து திமுக வந்து அதிமுக ஜம்ப் பண்ணி விளையாடுறது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்ல. தாவேக்கா பவர்ல வந்துச்சுன்னு ஜம்ப் பண்றதுக்கான ஆளாவே அவர் தான் இருப்பாரு. அதோட ஹிஸ்டரி ஹேபிச்சுவல் ஜம்பர், ஹேபிச்சுவல் அத்லெட்டிக் ஜம்பர் அவரு. அதை தான் சீட்டர் சொன்னாரு, கற்பனையில கூட நீ ஆசைப்படக்கூடாது, சிக்கா வேலையெல்லாம் வேற எங்கேயாவது பண்ணோம், நீ தவமே இருந்தாலும் தாவேக்குள்ள இடம் கிடையாதுன்னு. கரெக்டா தானே இருக்கு? ஜம்ப் பண்ற ஆள் தானே, யார் பவர் வந்தாலும் ஜெனிக்க சொன்னீங்களே வெற்றி பண்ணி தம்புவாங்கன்னு, அது இவர் தான் போல இருக்கு. ஆள் தான் ரிசைன்மெண்ட் வரன்றது தான் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னாரு என்னமோ. சரி, என் கேள்வி, இப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, சொன்னது யாரு சொல்லுங்க? இந்த மாதிரி என்ன ரிசைன் பண்ண சொன்னாங்க போலீஸ்காரங்கன்னு சொன்னாரு. கைது செய்யப்பட்ட போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும், பிரஸ் மீட்டா கொடுக்கணும். இவர் பேசுற பேச்சுக்கு அடுத்த 2 எஃப்ஐஆர் தான் போடணும் போல இருக்கு. போலீஸ் என்னென்ன வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா இல்லையா? வண்டியில உட்காந்துக்கிட்டு பிரஸ் மீட் கொடுக்கும்போது அங்க யாரோ ஒருத்தர் திரும்ப அசிங்கமா பேசுறாரு. இப்படி ஹேபிச்சுவலா பேசிட்டு இருந்தா, சிஎம் பேசிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு இருக்குமா சட்டம்? சட்டப்பூர்வமா எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர் பார்த்துன்னு குடுக்குடுன்னு போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்கிறாரு. பெயில் கேன்சல் ஆயிடுச்சு. பெயில் கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நீங்களே சொல்லுங்க, லீகல் ப்ரொசீடிங் சொல்லுங்க. ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் இருக்கு, அரெஸ்ட் பண்ண போறோம், ஏபி போடுறாங்க, ஏபி ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டைரக்டா அரெஸ்ட் தான் போவோம். அவர் அப்புறம் பெயில் போட்டு வர போறாரு. நாங்க என்ன இல்லீகல் டிடென்ஷன் பண்ணோமா? நீங்க எவ்வளவு பேர் இல்லீகல் டிடென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவா? இல்லீகலா டிடென்ஷன் பண்ணோமா இல்ல கூட்டு போய் வச்சு எதாவது பேசணுமா? சட்டப்பூர்வமா நடக்குது. இது காவல்துறை செய்யற வேலை. இதுக்கு எடுத்துட்டு வந்து ஆட்சி மேல கேட்பீங்கன்னா
ஆனால் பயம் இருக்க வேண்டிய நியாயமா, தப்பு மேலே யார் மேலே தப்பாக பேசக்கூடாதுன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கணும். எனக்கு இருக்குது, யாரையும் அவதூறாக பேசிடக்கூடாதுன்ற பயம் உங்களுக்கும் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான் என்னுடைய புரிதல். கனிமொழி மேம் சொன்ன அந்த ஒரு விஷயம், செந்தில் பாலாஜின்ற ஒரு சாராயக்கரையை, ஒரு மணல் கரையை வந்து போக்குறதுக்கு ஒரு மிஷின் இருந்ததுன்னா, நான் என்ன கேட்குறேன், இவங்க ப்ரூவ் ஆயிட்டாங்களா? இவங்க ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா நம்ம பேசுவோம். திமுகவில் நீங்கள் 2 பேர் திஹாரில் இருந்தீங்க, அந்த கேஸை என்னன்னு சொல்லி முடிச்சாங்க. 2G கேஸை பற்றி நான் பேசுகிறேன். 2G கேஸ் என்ன சொன்னாங்க? போதுமான ஆதாரம் கிடைக்கல, இதை எடுத்துன்னு வந்து நிற்கிறீங்களே, சார்ஜ் ஷீட் பத்துமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ திரும்ப அந்த கேஸ் எடுத்திருக்காங்களா இல்லையா? ஒரு சேனலில் 210 கோடி ரூபாய் 205 கோடி ரூபாய் முறைகேடாக உள்ளே வந்ததுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ திரும்ப அந்த கேஸ் ஓப்பன் ஆக போகுது. அன்னைக்கு அந்த கேஸ் இருக்கும்போது எங்கள் கரங்கள் சுத்தமாகணும்னு சொல்லிட்டு வெளில வந்தீங்களே, ஒரு அந்த போய் உண்மையை கண்டறியும் சோதனை ஒன்று இருக்கு, லை டிடெக்டர் டெஸ்ட். அந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. யாரை சொல்றேன்னு தெரியுதா? ஒத்துக்கவே இல்லை. ஏன் ஒத்துக்கல? நீங்க தான் நல்லவங்களாச்சா, லை டிடெக்டர் டெஸ்ட் போக வேண்டியது தானே. அப்ப நீங்க நல்லவங்கன்னா பார்த்துருவோம், அந்த கேஸும் வரும். நம்ம அதுக்கு இப்போ ஒன்று சொன்னீங்க, நாங்கள் பண்ணல, அது வந்து சிபிஐ பண்ணுது. அப்போ அதையும் பார்த்துருவோம். இன்னைக்கு கரூரை பற்றி பேசுறீங்க, நீங்கள் அந்த நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்தீங்களா ஒருத்தர், அவரை தான் சொல்கிறோம். கரூரை பற்றி பேசுறீங்க, பேசணுன்னே இன்னைக்கு அவர் ஏங்க வந்து கரூர் துயர சம்பவத்தில் அவர் சேர்த்துருக்காங்க? அவருக்கு இது இன்சிடென்ட் சம்மந்தம் இல்லையே. கூட்டிகிட்டு வந்த பொதுச் செயலாளர் எஃப்ஐஆரில் இருக்காரு, போயிட்டு வந்த தலைவர் போய் விசாரணைக்கு ஒத்து வச்சுட்டு வந்துட்டாரு. சம்பந்தம் மாவட்ட செயலாளர் கூட அங்கே எஃப்ஐஆரில் இருக்காரு. சம்பந்தமே இல்லாத திமுக எம்எல்ஏ ஏன் போனார்னு யாரையும் யோசிச்சோமா? யாரை பற்றி பேசவே இல்லை. இப்போ என் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு 35 கோடி ரூபா கொடுத்து எங்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏ டீல் பேசுறீங்கன்னு ஒன்று, அண்ணனை காணோம். எப்போ பார்த்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க அண்ணனும் தம்பியும். இப்போ அண்ணனை காணோம், கேள்றதுக்கு பதில் சொல்லுங்க. ஏவாவேலு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு திருவண்ணாமலையில், எதுக்கு போயிட்டு சிங்கப்பூர்ல அட்மிட் ஆகுறாரு? இவர் எதுக்கு இப்போ வாயை விட்டுட்டு வந்து தாவேக்கா ரிசைன் பண்ண சொல்லிச்சுன்னு போய் பேசுறாரு அனிதா ராதாகிருஷ்ணன்? இவர் எதுக்கு துபாய்க்கு போனாரு? அவர் எதுக்கு லண்டன் போனாரு? இவர் எதுக்கு காணாம போனாரு? எனக்கு சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, வாஷிங் மிஷின் தானே, சுத்தமானவங்க, சட்டத்தை ஃபேஸ் பண்ணுங்க, மிஸ்ஸாவே ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க என்னங்க இதுக்கு மிஸ் ஆக போறீங்களா என்னன்னு கேட்கறேன். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீங்க தான் பயப்பட மாட்டீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, வாங்க, எங்க இருக்கீங்க வாங்க. ஸோ நாங்கள் எந்த இடத்துலையும் யாரையும் வெள்ளை ஆக்கல. கரை இருந்தால் அந்த கரையாக எடுக்கப்படும், அது வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாரும் ப்ரூவன் கில்ட்டி கிடையாது. அன்லெஸ் ப்ரூவன் கில்ட்டி தே ஆர் இன்னசென்ட். எனக்கு அவங்க ப்ரூவ் ஆனாங்கன்னா அவங்க கட்சி தண்டனை வாங்க போறாங்க, அந்த கட்சியை நிற்க போறோம், அவ்வளோதானே. இதில் எனக்கு எந்த மாரல் கிரவுண்ட்ஸும் பிரச்சனை இல்லை, எந்த கமிட்மெண்ட் கொடுத்து நாங்கள் உள்ள கூப்பிடல, நாங்கள் தெளிவாக இருக்கோம். எனக்கு என்ன கேள்வினா, இவங்களெல்லாம் அள்ளிக்கலான்னு திமுக ஆசைப்பட்டது, அள்ள முடியலன்னு இன்னைக்கு பதட்டத்தில் கோவத்தில் கத்துறீங்களா? இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து போறோம், அங்க இருக்கும் கூட வரமாட்டானேன்னு இல்லையே. இதுதானே உண்மை. நான் கேட்கிறேன், பிடி அரசகுமார் யாருங்க? பாஜக இருந்தாரு, 100 கோடியிலிருந்து 200 கோடி ரூபா வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஏமாத்தி இருக்கிறாருன்னு வருது. அவர் எங்க போய் ஜாயின் பண்ணாரு? வைத்திலிங்க எங்க? ஓபிஎஸ் எங்க? போன தோத்த பெஞ்சமின் அண்ணன் எங்க போய் சேர்ந்தாரு? இவங்க எல்லாரும் போய் திமுக சேர்றாங்களா? அப்ப அங்க உங்களுக்கு மார்க் கிரவுண்ட்ஸ் வரவே இல்லை. நீங்க ஒரு பவர்ஃபுல்லான 2 பேர் வந்து கதறீங்கன்னா இதுக்கு நான் வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவங்க பண்ணதே நீங்களும் பண்றீங்க அப்படின்னா அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுதான் சொல்றாங்க. வின்னர்ஸ் டோன்ட் டு டிஃபரெண்ட் திங்ஸ், தே டஸ் திங்ஸ் டிஃபரெண்ட்லி. நாங்க நல்லவங்கன்றதுக்காக தலைகள்லாம் சாப்பிட முடியாது. நாங்களும் நல்லதா சாப்பிட, ஒழுங்கா தான் சாப்பிட முடியும், ஆனா நல்லது சாப்பிடலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ஒரு எம்எல்ஏக்களை போச்சிங் பண்றதுக்கும் அந்த எம்எல்ஏக்களை பேரம் பேசுறதுக்கும் கூவத்தூர்ல போய் கோல்டன் பேட் ரிசார்ட்ல உட்காந்துட்டு கட்டி வெட்டியா பணம் பரிமாற்றம் பண்றதுக்கும் உள்ள வரணும்னா நீ தொண்டனா தான் வர முடியும், பதவி கமிட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க வின்னர்ஸ், வெற்றி கழகம் வின்னர்ஸ். ஸோ அதனால நாங்க வர்றவங்கள ஆதரிக்கிறோம். அரசியல் நிலைப்பாடு இல்லாம இருந்துடக்கூடாதுன்னு பாக்குறோம். இவங்க எல்லாருமே வந்து அந்த தலைமைகளின் செதப்பலாலும் ஒரு உந்துதலாலையும் பிரஷர்னாலையும் ஊழல் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னன்ற சட்ட ரீதி முடிவு பண்ணிட்டோம், குற்றவாளியா இருந்தால் தண்டனை அனுபவிப்பாங்க. அதை தான் என்னால் சொல்ல முடியும்னு நான் சொல்றேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.